இங்க ஒரு சின்ன பையனுக்கு காலங்காத்தால பசிக்குது அப்படின்றதுனால வீட்ல இருக்கிற சாப்பாடுக்கு உண்டான திறந்து பார்க்கறான். பார்த்தா அதுல சாப்பாடே கிடையாது. அவங்க அம்மா கிட்ட அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்கறான். அவங்களும் உடம்பு முடியாததுனால படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டை போய் சாப்பாடு கேட்கறா, அவங்க சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனும் அங்க போய் பார்த்தா அந்த வீடும் பூட்டி இருக்குது. அங்க ரோட்ல பார்த்தா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. சரி ஸ்கூலுக்கு போனா மதியம் சத்துணவு சாப்பாடாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். அங்க போனா நீ என்ன ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு வரியா அப்படின்னு சொல்லி திட்டி அவனை கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்கிறாரு. அந்த தமிழ் சாரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பையன் ஜன்னல் வழியா அங்க இருக்கிற ஆயா சத்துணவு சாப்பாடு சமைக்கிறதையே பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்து அந்த சாப்பாட்டு வாசனை வர வர இவனுக்கு வயித்த கிள்ளுது. கடைசியில மயக்க வர மாதிரியே ஆயிடுது. இத பார்த்த சாரம் நல்லா சாப்பிட்டு வந்து இங்க வந்து தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. ஒரு வழியா அந்த ஆயா சாப்பாடு எடுத்து பேஷன்ல கொட்டுறதையும் பாத்துறான். அந்த டயத்துக்கு ஸ்கூல் பெல்லுமே அடிச்சிருது. எல்லா பசங்களும் தட்டை எடுத்துட்டு ஓடி போய் லைன்ல நின்று சாப்பாடு வாங்கிறாங்க. இவனும் ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பக்கத்துல இருந்த பையன் சார் இவன் கடவுளுக்கு நன்றி சொல்லாமலே சாப்பிடறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறான். கடைசியில கடவுளுக்கு ப்ரே பண்ணிட்டு சாப்பாடு எடுத்து வாயில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா சாப்பாட்டுல பல்லி விழுந்துருச்சு, யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே அந்த சாப்பாடை சாப்பிடாம வச்சிடறாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் பசி தாங்காம 2 வாய் சாப்பாடு எடுத்து வாயில வச்சிடறான். இது பாக்குற அந்த சாரும் என்னமோ சோத்தையே பார்க்காத மாதிரி எடுத்து தின்றியடா, ஏன்டா எங்க உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லி வாயில இருக்கிற சாப்பாட்டை கீழே தள்ளி விட்டுறாரு. இந்த மாதிரி நீங்க எத்தனை பேரு ஸ்கூல் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு தான் படிச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.